வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜயால் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. வெளியானது புதிய தகவல். விரக்தியில் கொடைக்கானல் சென்ற முதல்வரை பொறுத்த வரைக்கும் நிழலு வெயில்னு பார்க்காம பிரச்சாரத்துக்கு போனாரு. இரவு பகல் என பார்க்காம ஆலோசனை நடத்தினாரு. தேர்தல் முடிஞ்சு போச்சு, வாக்குப்பதிவும் முடிஞ்சு போச்சு. இனிமே வாழ்க்கைய என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. அதனால நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் துபாய் போயிட்டாரு. தமிழ்நாட்டில் வெயில் அதிகம். அங்க போய் ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப ஜில்லுன்னு விரும்பப்பட்ட உணவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அழகா ஓய்வு எடுப்பாரு. உடம்புல தெம்பு ஏற்றிக்கிட்டு திரும்பி வருவாரு உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரிதான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் கொடைக்கானல் போறாங்க. ஆனா கொடைக்கானல் போறதுனுடைய பின்னணியில ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. என்ன தகவல் அப்படின்னு பார்க்கும்போது, 2019 கொடைக்கானல் போனாரா, தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து விட்டு மாபெரும் வெற்றி பெற்றாரா. 2021 தேர்தலை முடிச்சிட்டு கொடைக்கானல் தான் போனாரா, மாபெரும் வெற்றி பெற்றாரா. இப்ப 2026 தேர்தலை முடிச்சிட்டு கொடைக்கானல் தான் போறாரு. மீண்டும் மாபெரும் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதா. 2019 எந்த ரெசார்ட்ல போய் தங்கினாரோ அதே ரெசார்ட்ல தான் போய் இப்ப முதலமைச்சர் தங்க போறாரு. அதே ரூம்ல தான் போய் ஓய்வெடுக்க போறாரு. ஏன்? எல்லாமே வாஸ்து தான், எல்லாமே ராசி தான். யோ, அவங்கெல்லாம் பகுத்தறிவாளர்களையா, பெரியாருடைய பேரன்களையா, பெரியாருடைய தடிதாயா அவங்கள வழி நடத்துது. அப்பேற்பட்டவங்க போயிட்டு ராசி பாக்குறாங்க, வாஸ்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொள்கையை நீ நாசம் பண்ற, அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த கொள்கை கோட்பாடு எல்லாமே நமக்கு தானே. நம்ம ஸ்டாலின் ஐயாவுடன் இருக்கக்கூடிய அவங்க மனைவிக்கெல்லாம் கிடையாதா? அவங்க மனைவியை தடுத்து நிறுத்தி பகுத்தறிவு பாதையில அவங்களை அழைச்சிட்டு போயிருக்கலாமே. அவங்க கோயிலா சுத்துறாங்க, இவரு கூட்டமா போய் சுத்தி பேசுறாரு. அப்போ அவங்க மனைவி கிட்ட எல்லாம் கொள்கையை திணிக்க மாட்டாங்களா? ஏன் நம்ம கிட்ட மட்டும் கொள்கையை திணிக்கிறாங்க? அதனால துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போறதை நிறுத்திருந்தாங்கன்னா அவங்க உண்மையாகவே பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். நம்ம துர்கா ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, அவங்க கோயிலா போவாங்க, நீங்களும் பார்த்திருக்கலாம். ஆனால் சாமி கும்பிட்றதையும் பரிகாரம் செய்யறதையும் நீங்க பார்த்திருக்கலாம். பட்டு வஸ்திரத்தை கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கிறதுலாம் நீங்க பார்த்திருக்கலாம். அதோட நடையா நடந்து போய் கோயிலை சுத்தி அங்க பிரச்சனை வந்தது கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு கோயில்ல நம்ம அம்மா துர்கா இருக்காங்கல்ல, அவங்க நெத்தியில திருநீர் இட்டு பார்த்திருக்கீங்களா? இல்ல குங்குமம் இட்டு பார்த்திருக்கீங்களா? கோயில கொடுக்கின்ற பிரசாதங்களை நெத்தியில வச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்? மொத்தமே தேர்தல் ஸ்டண்ட் தான். திட்டமிட்டு சாமியே ஏமாத்துறாங்கப்பா இந்த திராவிட கும்பல். ஆனா அவங்களுக்கு தானே நல்லது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். கடவுளை ஏமாத்துறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன் தெரியுமா? கடவுளுக்கு பாகுபாடே கிடையாது. நல்லவனுக்கு ஒரு வரம், கெட்டவனுக்கு ஒரு வரம் அப்படின்னு கடவுள் பார்த்து அருள்வது கிடையாது. அந்த அளவுக்கு கடவுளை பொறுத்த வரைக்கும் சுயநலவாதியும் கிடையாது. என்ன வணங்கினா இது, என்ன வணங்கலனா இது அப்படின்னு கடவுள் எப்போதுமே இந்த பேதம் பார்ப்பதே கிடையாது. மனிதர் மட்டும்தான் பேதம் பார்க்கிறான். அதனால இந்த சூட்சுமத்தை நம்ம துர்கா ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க பொழுது. அதனால்தான் ஆனா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கைகூலிகளை பொறுத்த வரைக்கும் திமுக இந்து விரோதிகள் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களை சமாதானப்படுத்தணும்னா நம்ம வீட்டுல இருந்து ஒரு 4 பேராவது இல்ல நாமாவது பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போய் போட்டோ எடுத்து போகணும், வீடியோ எடுத்து போகணும் அப்படின்றதுக்காகவே நம்ம துர்கா அம்மாவை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போறாங்க. சாமி கும்பிடுவதுக்கெல்லாம் போகவே இல்லை. இந்த தேர்தல் நேரத்துல தான் கோயிலா போவாங்க, அதை சுத்தத்தெல்லாம் பார்க்கலாம். ஆனா தேர்தல் முடிந்த பிறகு ஓம் டூர் தான் நடத்துவாங்க. அதுலயும் வெள்ளி பீரோவை காட்டுவாங்க. அது யார் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல முதன்முறையாக இவ்வளவு பெரிய வெள்ளி பீரோ நம்ம கிட்ட தான் இருக்கிறது. புதுசா ஒருத்தர் கடை திறந்தாரு, நாங்க பீரோ வெளியில செய்ய போறோம், அம்மா உங்களுக்கு ஒரு பரிசு தட்டுமா அப்படின்னு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவங்களுடைய காலேஜ் மேட்டு, அவங்களுடைய பள்ளி தோழர்கள் அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு யூடியூப் சேனலுக்கு ஓம் டூர் தான் சுத்தி காட்டுவாங்க. மற்றபடி கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்படி இல்லையா கோட்டையில போய் நம்ம ஸ்டாலின் ஐயாவுடன் உட்காந்துக்கிட்டு உணவு பரிமாறுவாங்க. அப்பெல்லாம் கோயில் ஞாபகம்லாம் வராது. எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் கோயில் ஞாபகம் வரும். அப்படியே வந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி நெத்தியில திருநீரோ குங்குமோ வைக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சிட்டாங்க இந்த இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பேரும் முட்டா பசங்கடா, அவனுக்கு எந்த டிராமா பண்ணி காட்டினாலும் சரி நம்புவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு
சூடு சொரணை அற்ற இந்த ஜென்மங்களை எப்படி வேணாலும் வச்சு செய்யலாண்டா அப்படின்றதுக்காகவே கோயிலா போற மாதிரியே சீன் போடுவாங்க. குதிரைக்கெல்லாம் கல்யாணம் பண்ற மாதிரியே நம்ம கிட்ட ஆக்டிங் பண்ணி காட்டுவாங்க. மாட்டுக்கு வாழைப்பழம் தர்ற மாதிரியும் கோமாதா பூஜை செய்யற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து சபரீசன் அப்படி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் முருக பக்தர் தான். ஏன்னா திருச்செந்தூர்காரர் இல்ல, அதனால முருகர் பக்தர் தான். அவரு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரு துஷ்ட சம்ஹார பூஜையை நடத்தக்கூடியவர். எதிரி இந்த பூஜை நடத்தினா தூள் தூள் ஆயிடுவானோ. அந்த மாதிரி தான் 2024 திருச்செந்தூர்ல போயிட்டு துஷ்ட சம்ஹார பூஜை நடத்தினார். மொத்தத்துல இந்த பகுத்தறிவு என்று சொல்வதெல்லாம் நமக்கு தானுங்க. அடுத்த பொண்டாட்டி தாலி மட்டும் தான் இருப்பானுங்க. ஆனா அவனுங்க பொண்டாட்டி தாலிகளாம் வந்து பொதுவில் நிக்க வச்சு அறுக்க மாட்டானுங்க. இந்த கி வீரமணி கிட்ட போய் சொல்லிப்பாரு, அவன் பொண்டாட்டி பூவுடன் பொட்டுடன் அதோட குங்குமத்துடன் சூப்பரா இருப்பாங்க மங்களகரமாக. ஆனா அடுத்த பொண்டாட்டி அலங்கோலமா இருக்கணும். நெத்தியில பொட்டு வச்சாதானே கணவன் இருக்கானா இல்லையான்றத ஒரு கண்டுபிடிக்க முடியும். அதுவே இல்லைன்றா அடுத்தவன் கை போட போறான். அந்த மாதிரி கலாச்சாரத்தை தான் கி வீரமணி கொண்டு வரான். இதுதான் திராவிட கலாச்சாரம். சரி, நம்ம பேச வந்த விஷயத்தெல்லாம் விட்டு இந்த பகுத்தறிவாளர்கள் நமக்கு தலையில புகுத்தி வைத்திருக்கின்ற புண்ணாக்க பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். சரி வாங்க, வெளியான புதிய தகவல், விஜயால அதிமுக ஆட்சி அமைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நேத்து சேலத்துல இருந்து சென்னை திரும்பினாரு. நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் சென்னையில இருந்து கொடைக்கானல் போட்டாரு. எடப்பாடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இதுதான் வித்தியாசம். சேலத்துல இருந்து கட்சி வேலை பார்த்தாரு. இப்ப சென்னையில வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி பேச போறாரு. ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி தான் உட்கார போறாரு. அதனால முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி இருக்கின்றார். எடப்பாடி தான் வந்து ஆட்சியில் உட்கார போறான்றதை எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. ஏர்போர்ட்ல வந்து இறங்குகின்ற பொழுது மூத்த அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றதாக ஒரு வீடியோ இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அது உண்மையா போய் என்று தெரியல. அதனால அதிகாரிகளே அணிமாறி இருப்பதனால எடப்பாடி தான் ஆட்சி அமைக்க போறான்னு சொல்றாங்கப்பா. அதனால எவ்வளவு தொகுதியில வெற்றி பெறுவோம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு மூத்த முன்னாள் அமைச்சர்கிட்ட ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது KP முனுசாமி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் நன்னிலம் காமராஜ், அப்புறம் நத்தம் விஸ்வநாதன், RB உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், அப்புறம் செல்லூர் ராஜ், இது போன்றவங்க எல்லாம் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். CV சண்முகம் இல்லாமையா, CV சண்முகமும் கலந்து கொண்டிருக்கின்றார். இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்ன தகவல் என்ன கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போது எவ்வளவு வாக்குகளை பிரிச்சாரோ அதே போன்று விஜயும் இந்த முறை வாக்குகளை பிரிச்சார் என்றால் நமக்கு ஆபத்து. ஆனால் பத்திரிகையாளர்கள் சொல்ற மாதிரி, மீடியாக்கள்ல வர மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 20% வாக்குகளை பிரிச்சாருன்னு வச்சுங்களேன், அது நமக்கு நல்ல விஷயம். திமுகவுக்கு பாதகம், அதிமுகவுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படிப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ திமுக வாக்கு வங்கிக்கும் அதிமுக வாக்கு வங்கிக்கும் எத்தனை சதவீதம் வேறுபாடு? அதாவது 2021 படி பார்த்தோம்னா 3% வேறுபாடு. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 8% வாங்குறாருன்னு வச்சுங்களேன். அதுல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை விஜய் அவர்கள் வாங்கி விடுகின்றார். ஆனா ஆக்சுவலா திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை அதிமுக வாங்கினாதான் ஆட்சிக்கு வரும். ஆனால் ஆவரேஜா ஒரு 8% வாக்குகளை வாங்கினார்னா அதிமுக வருகின்ற வாக்குகளை விஜய் தூக்கி செல்வதனால நம்ம ஆட்சி பிடிக்க முடியாது, வலுவான எதிர்கட்சியா உட்காருவோம். ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் 20% ஷூரா சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்முடைய வாக்கு சதவீதம் 8, மீதி 12% இருக்குல்ல, அந்த 12% திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை விஜய் அள்ளி செல்லுகின்றார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% வாக்கு வித்தியாசம் என்கின்ற பொழுது இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட இருந்து 12% வாக்குகளை அள்ளிக்கிட்டு போறான்னு வச்சுங்களேன். இயல்பா திமுக இருக்கின்ற வாக்கு சதவீதம் 36 வச்சுக்கிட்டா கூட ஒரு 12 அள்ளி சென்றார் என்றால் அப்ப திமுக வாங்க போற வாக்கு 24% தான். அதனால திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தாலும் இழக்கலாம், அதிமுக அதிரி புதிரியாக வெற்றி பெறும். அதனால விஜய் அதிக அளவு வாக்குகளை பிரித்தால் அதிமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு வந்து சீனியர்கள் சொல்லி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சரிதான்பா, களத்துல இருந்தீங்களே, எப்படி வாக்கு டிரான்ஸ்பர் ஆகிருக்கிறது, பாரம்பரியமான அதிமுக வாக்குகள் நமக்கு வந்திருக்குதா, நாம பணம் செலவழிச்சோம், அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு யாராவது மாத்தி போட்டாங்களா? எப்போதும் அதிமுக வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி மக்கள் தான். ஜெயலலிதா இறந்த பிறகு
அந்த வாக்குகள் நமக்கு சரியா வந்திருக்குதா? குறிப்பா அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேட்டிருக்காரு. வடக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்ற மாட்டாங்க, நிச்சயமா அது அதிமுகவுக்கு தான். அதாவது திமுகவை விட அதிமுக வடக்கு மாவட்டங்கள்ல அதிகமா வெற்றி பெறும், நம்பிக்கையுடன் இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிய நாடி பிடிச்சி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கான மண்டலம் அது. எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் சேலத்துல இருக்கின்ற போதே சந்திச்சு சொல்லிட்டு இருப்பாரு, செந்தில் பாலாஜியால என்ன தாக்கம் இருக்கிறது, செந்தில் பாலாஜியை எப்படி நாம கரூர்லயே முடக்கணும், கோவை தெற்குலயே முடக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால செந்தில் பாலாஜி தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றியும் அறிந்து கொண்டிருப்பார்கள். கொங்கு மண்டலத்துல அதிமுக இழக்கின்ற தொகுதியை வடக்கு மண்டலத்தில் ஈடு செய்யலாம். ஆனால் தெற்குல நமக்கு எவ்வாறு இருக்கும், டெல்டா மண்டலம் எவ்வாறு இருக்கும், அந்த ஆலோசனை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தெற்கு மண்டலம் அதிமுக திமுக சமமாக தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். அவங்க சொன்னது மட்டுமே வச்சு எடப்பாடி பழனிசாமி திருப்தி அடையல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல பல பேர் உளவுத்துறையில வேலை பார்த்தாங்க. காவல்துறை அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி நெருக்கமா இருப்பாங்க. தலைமைச் செயலாளர் போன்றவங்க எல்லாம் இன்னும் வேலையில் தானே இருக்காங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கமா இருந்த அதிகாரிகளை வைத்து ரகசியமாக அவரும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றார். அதுலயும் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட்ல ஆட்சி பிடிக்கிற மாதிரி வந்திருக்கிறதா, அதையும் ஆலோசனையில பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். சோ ஸ்டாலின் போகின்ற போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கிறாராமே கொடைக்கானலுக்கு. ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்குது. அதனால அந்த அமைச்சர்களை மீண்டும் புதிய அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது. நாம அடுத்த முறை ஆட்சி அமைந்தால் வெவ்வேறு இளம் தலைமுறையை சார்ந்தவர்களை வெவ்வேறு துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களா போடணும். அந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே பார்க்கும்போது இவங்களாம் சூப்பரா செயல்படுவாங்க அப்படின்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களுக்கே வரணும். 2வது முறை ஜெயிச்சது மட்டுமல்ல, 3வது முறையும் ஜெயிக்கணும்னா நம்ம அமைச்சரவையை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரவுகளையும் எடுத்துக்கொண்டு கொடைக்கானல உட்காந்துக்கிட்டு அமைச்சர் தேர்வு செய்ய போகின்றாராம். சோ அவரு அமைச்சர் தேர்வு செய்யட்டும், ஆனா வெற்றி பெற போறது கிடையாது, நாம தான் வெற்றி பெற போறோம். அதுல யார் யாருக்கு என்னென்ன துறை அப்படின்றத நாம் முடிவு பண்ணி வைக்கிறோம். ஆனா வெளியில எங்கேயுமே சரி நம்ம ஆட்சி பிடிப்பதை பற்றி சொல்லிக் கொள்ள வேண்டாம், பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டாம். மக்கள் பிரச்சனை இருந்ததுன்னா பொது வெளியில் வந்து பேசுங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி தான். அதனால திமுக என்னென்ன தவறு செய்ததோ அந்த தவறெல்லாம் இப்ப சுட்டி காட்டி கொண்டு இருங்க. தேர்தல் முடிந்தாலும் மக்கள் பணியை அதிமுக செய்யுது என்ற இமேஜ் இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்கும் வழிகாட்டி அனுப்பி வைத்திருக்கின்றாராம். எடப்பாடி பழனிசாமி மட்டும் ரிப்போர்ட் எடுக்கல, டெல்லியில இருந்து அமித்ஷாவும் வந்து பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றார். அதையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்திருக்காங்க. அமித்ஷா சொல்லி இருப்பதும் அதே தான், ஜஸ்ட்ல அதிமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் திமுக பெரும்பான்மையுடன் வந்து எதிர்கட்சியை உட்கார்வது அதிமுகவுக்கு ஆபத்து. உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற வரைக்கும் அமித்ஷா ஆலோசனை நடத்தி இருக்கின்றாரா. சோ மொத்தத்துல விஜயனுடைய வருகை என்பது திமுகவை சோழி முடிச்சிருக்குதுங்கோ. அதனால எடப்பாடி பழனிசாமி குஷியில தான் இருக்கிறாரு. கொடைக்கானல்ல அமைச்சர் யார் யார் என்று அடையாளம் காணுவதற்காக போய் உட்கார்ந்துருக்கார். ஆனா இந்த தேர்தல் முடிவு முதலமைச்சருக்கு அதிர்ச்சியை தான் தரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே வந்து திமுகவுடைய வாக்குகளைத்தான் விஜய் அவர்கள் பிரித்திருக்கின்றாரா, இல்ல விஜய்க்கு 20% மேலான வாக்குகள் கிடைக்குமா? களத்துல யார் நின்று வேலை பார்த்தாங்க? அதிமுக திமுக இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அளவு கடந்த பணத்தை செலவழித்திருக்கின்ற போது தவேகாவுக்கு யார் ஓட்டு போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதிமுகவினர் பூத்துல உட்காந்து எந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி தவேகாவினரும் இணையாக பூத்துல உட்காந்து வேலை பார்த்தாங்க. அதிமுகவினர் திமுக இந்த 2 பேரும் பூத்துக்கு வெளியே அடிச்சு கொள்வதை விட திமுகவினர் தவேகாவினர் தான் அதிகமா அடிச்சுக்கிட்டாங்க. அதனால இந்த தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு இணையாக தவேகா வேலை பார்த்திருக்கிறது. அதை வச்சே சொல்லலாம், நம்ம முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி கிட்ட சொன்ன மாதிரி நம்ம விஜய்க்கு 20% மேலான வாக்குகள் கண்டிப்பாக பதிவாயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா எடப்பாடியார் ஆட்சி அமைக்கின்றார். அதனால இந்த புதிய தகவலை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன். மறக்காம இந்த தகவல் உண்மை என்றால் உண்மை என்று கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.